இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆக்டோபஸ் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஹிந்தி கான்செப்ட் தான். விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணா ஜாயின் பண்ணிக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஹிந்தி கான்செப்டா இருந்தாலும் பரவாயில்ல. இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான். இதுல வந்து ட்ரேட் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிறது எந்த வித கட்டாயமும் கிடையாது. கம்பெனி நம்மளுக்காக ட்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல டெய்லி இன்கம் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். ஓகே, இந்த கம்பெனி பத்தி ஃபுல் பிளான் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. அவங்களோட அபவுட் யூஸ்ல கொடுத்துருக்காங்க. அது கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் அவங்க கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கம்பெனியோட பேக்கேஜஸ், அதாவது என்னென்ன பிளான் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 9 வகையான பிளான்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்கே பாருங்க 100ல இருந்து இருக்கு. 100 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், 500 ரூபாய் பண்ணிக்கலாம், 1000 ரூபாய், 3000 ரூபாய், 7000 ரூபாய், 12000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 80,000 வரையும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங் ஒரு 1 2 3 4 5 இது மட்டுமே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து இன்கம் பாருங்க, 9 வகையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன இன்கம் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு வந்து 4% to 9% நம்மளுக்கு டெய்லியுமே செல்ஃபா நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 100 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் 4%னா நம்மளுக்கு 4 ரூபாயில இருந்து 9 ரூபா வரையும் நம்மளுக்கு கிடைக்கும் பெர் டேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா டைரக்ட் இன்கம் நம்மளுக்கு 10% ஒன் டைம் கிடைக்கும். அப்புறம் வந்து டெய்லி டீம் லெவல் இன்கம் கிடைக்குது. 6 லெவல் இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல 7%, செகண்ட் லெவல்ல 4% அப்படின்னு சொல்லிட்டு 6வது லெவல்ல நம்மளுக்கு 1% வரையும் நம்மளுக்கு லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. அடுத்தது உங்க டீம்ல யாராச்சும் ரீசார்ஜ் பண்ணா, ஓகேங்களா, நம்ம டைரக்ட் கிடையாது, நம்ம டீம்ல யாராச்சும் ரீசார்ஜ் பண்ணா அதுல இருந்து நம்மளுக்கு 3 லெவல் இன்கம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லக்கி ஸ்பின் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுடைய டைரக்ட் டீம்ல நீங்க எத்தனை பேரை ரெஃபர் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 10 மெம்பர்ஸ் கீழே உங்களுக்கு லக்கி ஸ்பின் மாதிரி கொடுக்குறாங்க. அதை நீங்க ஸ்பின் பண்றதுனால அதுல சம் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது டீம் ரிவார்டு இன்கம் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது உங்க டீம்ல நீங்க டைரக்டா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க டீம்ல ஒரு 15 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 ரூபாய் கிட்ட ரிவார்ட் கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு டீம்ல ஒரு 50 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 ரூபாய் ரிவார்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஐபோன், லேப்டாப், டேப் அந்த மாதிரி கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துடலாம். இதுல மினிமம் விட்ராவல் வந்து 150 தான். இதுல டிடக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% கழிச்சு தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு 128 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஐஎம்பிசி விட்ராவல் கொடுத்திருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு விட்ராவல் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி நீங்க டெபாசிட் பண்றப்பயும் சரி, விட்ராவல் எடுக்கும் போது நீங்க ஐஎன்ஆர் இல்லாட்டி யூஎஸ்டில கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸ்மே கஸ்டமர் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகமான நம்பர்கள் லோ இன்வெஸ்ட்மெண்டா கேட்டீங்க. இது கொஞ்சம் லாங் டைம் போற கம்பெனி தான். அது ரொம்ப லாங் டைம்லாம் சொல்லவே முடியாது. பட் ஆனா இது வந்து இன்கம் வந்து நம்மளுக்கு கம்மியான டியூரேஷன்ல தான் கொடுக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் லாங் டைம் போகும். ஓகே, வாங்க இப்போ எப்படி இதுல ரிஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதுல வந்து உங்களுடைய நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கங்க, உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கங்க, உங்க மொபைல் நம்பர் கொடுத்து உங்க பாஸ்வேர்ட் கொடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வரும். இதுல உங்களுடைய லாகின் ஐடி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை அமைக்க பிடிச்சி காப்பி பண்ணிக்கங்க. உங்க பாஸ்வேர்டு எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு லாகின் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்தோன்னா உங்களுக்கு எல்லாமே 0 தான் இருக்கும். இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே உங்களுடைய ஐடி, ஸ்பான்சர் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கா, பெண்டிங்ல இருக்கான்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால உங்களுக்கு வந்து பெண்டிங் அப்படின்னு தான் காட்டும். அதாவது இன்ஆக்டிவ் அப்படின்னு தான் காட்டும், ஆக்டிவ்னு காட்டாது. லெஃப்ட் சைடு மேல புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் மெனு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி QR கொடுத்துருப்பாங்க. சேம் நீங்க மத்த ஹிந்தி கான்செப்ட் மத்த இதெல்லாம் எப்படி பண்றீங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே இது வந்து தெரியும். நிறைய பேர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய பேடிஎம், வாலெட், ஜிபே, போன்பேக்குள்ள போயிட்டு பேமெண்ட் பண்ணிருங்க. பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவுக்கு பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் இங்க என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்ண யூடிஆர்எல் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்குல்ல, அதை இங்க கொடுத்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்க சப்மிட் கொடுத்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ள உங்களுக்கு வந்து ஆக்டிவேட்னு வந்துடும். நீங்க வந்து மறுபடியும் நீங்க போய் ஹிஸ்டரியில போய் டெபாசிட் ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது ஆக்டிவேட்ல இருக்கா, பெண்டிங்ல இருக்கான்னு. மறுபடியும் நீங்க வேலட்குள்ள போயிட்டு இந்த டெபாசிட் ரிப்போர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பாத்துக்குங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஐடியா ஆக்டிவேட் பண்ணுங்க.
இல்ல பெண்டிங் அப்படின்னு காட்டுதுன்னா நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அது சக்சஸ்ஃபுல்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட்ன்னு வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து கண்டிப்பா பிளான பை பண்ணணும். ஓகே. அது எப்படி பை பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க பை ஆட்டோ ட்ரேட் போட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து எவ்வளவுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா, உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், கீழ இருக்கிற செலக்ட் வாட் பிரைஸ கிளிக் பண்ணி நீங்க எதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்களோ, அத கிளிக் பண்ணீங்கன்னா என்ன இன்வெஸ்ட்மென்ட் பேக்கேஜ் எல்லாமே காட்டும். நீங்க எந்த பேக்கேஜ்க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்களோ அத கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்க மெம்பர் ஐடி இங்க இருக்கும். இப்ப நீங்க சப்மிட்ட கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. அவ்வளோதான். நீங்க குடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஐடி வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க இந்த பேஜ ஸ்க்ரால் பண்ணி கீழ பார்த்தீங்கன்னா, உங்க ஐடி ஆக்டிவேட்ல இருக்கா, பெண்டிங்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல என்ன ஒர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எந்த ஒர்க்குமே கிடையாது. இந்த ஆக்டோபிட்ஸ் ட்ரேட்ல கம்பெனியே ட்ரேட் பண்றாங்க. ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்கம் அவங்களே குடுத்துருவாங்க. நைட்டு 12 மணிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து இன்கம் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்க வந்து மினிமம் ரீச் பண்ணிட்டா வித்ட்ராவல் குடுத்துக்கலாம். உங்களுக்கு டெய்லி இன்கம் ஆட் ஆயிடுச்சா அப்படின்னா, உங்களுடைய டேஷ்போர்ட்லயே தெரியும். இல்ல நீங்க கரெக்ட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனு ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல இன்கம் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இதுல நெறைய இன்கம் இருக்கும். அதாவது செல்ஃபா டெய்லியுமே ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் ஆட் ஆகுதுல்ல, அத பார்க்கறதுனா இத கிளிக் பண்ணுங்க. டைரக்ட் இன்கம் பார்க்கணும்னா இத கிளிக் பண்ணுங்க. லெவல் இன்கம், டீம் ரீசார்ஜ் இன்கம் இந்த மாரி நெறைய இன்கம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இன்னைக்கு உண்டான இன்கம் ஆட் ஆயிடுச்சா அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுநாள் தான் உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும். அப்ப நீங்க இந்த ஆட்டோ ட்ரேட் இன்கம்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். உங்க இன்கம் வந்து ஆட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்க பேங்க் டீடைல்ஸ் எங்க ஆட் பண்ணணும்னா, மேல பாருங்க ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் ப்ரொஃபைல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க வித்ட்ராவல் எப்படி குடுக்கணும்னா, இங்க பாருங்க வித்ட்ராவல் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வித்ட்ராவல் அமௌண்ட்ட இங்க குடுத்துட்டு சப்மிட் குடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வித்ட்ராவல் கூட குடுத்திருந்தேன். அது வந்து எனக்கு சக்சஸாவும் ஆயிடுச்சு. இல்ல நீங்க மினிமம் ரூ. 150 ரீச் பண்ணிட்டா நீங்க வந்து வித்ட்ராவல் குடுத்துக்கலாம். நீங்க வித்ட்ராவல் குடுத்தீங்கன்னா, அதே நாள்ல இன்னொரு வித்ட்ராவல் குடுக்க முடியாது. நீங்க மறுநாள் 24 ஹவர்ஸ் கழிச்சு மறுநாள் தான் நீங்க வித்ட்ராவல் குடுக்க முடியும். ஒரு மொபைல் ஃபோன்ல ஒரு ஐடி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாருங்க லக்கி ஸ்பின் ஆப்ஷனும் இங்க குடுத்துருக்காங்க. இத நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து 10 டைரக்ட் பண்ணிட்டா அப்படின்னா ஒரு லக்கி ஸ்பின் குடுத்துருவாங்க. இதுல வந்து நம்ம அப் டூ 200 வரையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க 10 டைரக்ட் குடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவும் உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ எது இருந்தாலுமே நான் அதெல்லாம் கிளியர் பண்ணி குடுக்குறேன். ஓகே. தேங்க் யூ.